ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட ஒரு 4 பேர் ஆஃப் லவ் பேர்ட்ஸ் இருக்குது, ஒரு 8 பேர் ஆஃப் காக்டெயில்ஸ் இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொன்றோட ப்ரீடிங் அப்டேட்ஸையும் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பேரில் செகண்ட் பேர் ஆஃப் லவ் பேர்ட்ஸ் வந்து சிக்கு வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட்டு வித்து ப்ளூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மேலு. பியூர் எல்லோ வித் க்ரீன் கலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேலு. இது எப்படின்னா கொஞ்சம் குருவு பண்ணுற பேர். எப்படி சொல்கிறதுனா, இப்போ சிக்கு பார்த்திங்கன்னா 4 சிக்கு 3 சிக்கு வைக்கும். பட் நம்ம வந்து பாட் எடுத்து டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிக்கை கொன்றும். அதுதான் இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா மூணு சிக்கு உள்ளே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டஸ்ட்டு தான். போன வீக் தான் க்ளீன் பண்ணி விட்டோம், அதுக்குள்ளே இவ்வளோ டஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம பார்த்திங்கன்னா டஸ்ட்டு கம்பல்சரி க்ளீன் பண்ணியே ஆகணும். ஏன்னா க்ளீன் பண்ணால் விட்டோம்னா சிக்கோட வாயில், காலில், லெக்லலாம் ஒட்டிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா பிரச்சனையாகும். சாப்பிட்றப்போ நல்லா ஃபீடு இருக்காது, வாயிலெல்லாம் அப்பிக்கும். வாங்க இப்போ 3 சிக்கு இருக்குது, சிக்கோட அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எல்லோ, ஒயிட்டு, ப்ளூ கலர் மாதிரி ஒன்று வந்திருக்கு. இந்த சிக்கு பார்த்திங்கன்னா சூப்பர் கலரில் இருக்குது. அதை வந்து ஒயிட் வித்து ப்ளூ கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. சூப்பர் கலரில் இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த கலர் பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் மாதிரி வந்திருக்கு இந்த பேர்ட்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீமேல் மாதிரி தான் வந்திருக்கு. பட் நார்மல் லவ் பேர்ட்ஸ் தான், இது எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்பினோ ரெட் ஐ வந்திருக்கு. ஆனால் இதோட பேரண்ட் பார்த்தீங்கன்னா எதுவுமே ரெட் ஐ லைனேஜ் இல்லை. பட் வந்து சிக்கு வந்து ரெட் ஐ லைனேஜில் வந்திருக்கு. இப்போ பாட்டு ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்கும். இதை வந்து நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் போடணும். பார்த்திங்கன்னா பூச்சி எல்லாமே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து பாட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் சிக்கு விட்டிங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு பாட் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு சிக்காக எடுத்து மெதுவாக அதுக்குள்ளே வந்து பாட்டில் வச்சிடலாம். பாட்டில் வச்சுட்டு அப்படியே எடுத்து பாட்டை மாற்றிடலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே பேரண்ட்டே அதுக்கு வந்து நல்லா ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாட்டு க்ளீன் பண்ணுறதுனால என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் இடத்துல இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். பாட்டு பார்த்திங்கன்னா சிக்கும் இன்னும் 2 சிக்கு வச்சாலும் காப்பாற்றும். க்ளீன் பண்ணாமல் வச்சிட்டிங்கன்னா அந்த பேர்ட்ஸுக்கு தான் எஃபெக்ட் ஆகும். தேங்க்யூ கைஸ்.